நம்ம வீட்லயே ஆகிலும் அல்லது நம்ம ஊரில் என்ன பண்ணுவாங்க, பஞ்சாயத்து நாட்டாண்மை பஞ்சாயத்தார் இருப்பாங்க. அடிக்கடி கிராமங்கள்ல நம்ம ஊர்ல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணுவோம், ஊர் நாட்டாண்மை பஞ்சாயத்தார்ட்ட போய், ஊர் தலைவர்ட்ட போய் நம்ம முறையிடுவோம். இந்த மாரி அந்த மாரி பேசுகிறாங்க, நீ கொஞ்சம் கண்டிச்சு விடுங்க. அப்போ நம்ம அவங்கள்ட்ட போய் சொல்லும்பொழுது, அவங்க என்ன பண்ணுவாங்க, கூட்டி, ஏன்பா அந்த மாரிலாம் பேசுற? ஏம்மா அந்த மாரிலாம் பேசுறீங்க? அடக்கமா இருங்க, ஒழுக்கமா இருங்க. எல்லாரும் அக்கம் பக்கம் வசிக்கிறாங்க, எல்லாருக்கும் டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆலோசனைகளை சொல்லி அனுப்புவாங்க, புத்திமதிகளை சொல்லி அனுப்புவாங்க. அப்படியாகவே ஒரு கலெக்டர்கிட்ட மனு கொடுக்க போனாலும் நம்ம தேவைகளை நம்ம கிராமங்களில் ஏதாகிலும் ஒரு காரியங்களுக்காக நம்ம மனு கொடுப்போம். அதை நம்ம சரி செய்து வைக்கிறேன்னு சொல்லி அவர் சொல்லுவார். அதுவே பக்கத்தில் ஒரு சிலை இருக்குன்னு வைங்களேன், ஒரு கற்பாறை இருக்குன்னு வைங்களேன், நம்ம அந்த பாறையின் இடத்துல போய், அந்த கல்லின் இடத்துல போய், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கு சரி பண்ணுங்க, என் எதிராளிகிட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனை எனக்கு தீர்த்து வைங்க அப்படின்னு சொல்லி அந்த கல்லுக்கிட்ட போய் நம்ம மனுவை கொடுத்தாலோ, அந்த கருங்கல் இடத்துல, அந்த சிலைகள் இடத்துல நம்ம விண்ணப்பங்களை சொன்னாலோ, நம்ம வேண்டுதலை சொன்னாலோ, என்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைன்னு சொல்லி அந்த சிலைகிட்ட போய் நம்ம முறையிட்டாலோ அது செய்யாது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அது ஊமையாக இருக்கிறது, அது பேசாது. ஜீவனுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவ தண்ணீர், ஜீவ ஊற்று, ஜீவ நதி. நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார், நமக்காக ரத்தம் சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். மறுபடியும் சீஷர்களிடத்தில் தன்னை வெளிப்படுத்தினார் உயிரோடு. மீண்டுமாய் விண்ணுலகம் போனார், எல்லாரும் பார்க்க முடியாது. மீண்டுமாய் வருவேன் என்றார். இப்பொழுதும் பிதாவினுடைய வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவரிடத்தில் நம்ம சொல்லுகிற பொழுது, எப்படி மனிதன் உயிரோடு இருக்கிற மனுஷன்ட்ட சொன்னால் நம்ம வழக்கை தீர்த்து வைக்கிறாங்களோ, அதே போல் உயிரோடு இருக்கிற ஆண்டவரிடத்தில் நம்ம வழக்கை சொன்னால் அவர் தீர்த்து வைப்பார். கற்சிலையோ கற்பாறையின் இடத்துல நம்ம சொன்னால் அது எதுவும் பேசாது, எந்த பலனையும் நமக்கு கொடுக்காது, இந்த விண்ணப்பத்தை அது ஏற்றுக்கொள்ளாது. அது வேஸ்ட்டு, அது விரயம். ஆமென், அல்லேலூயா.